எப்பவுமே தேங்காய் உடைக்கும்போது தம்பி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆளா வந்துருவியா. எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி. சில டைம் வந்து அவனே ஃபுல்லா குடிச்சிருவியா. சில டைம் வந்து பாப்பாவுக்கு குடுப்பியா. ஆனா இந்த டைம் வந்து பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஆளா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தா. அவ வந்து கொஞ்சமா குடிச்சிட்டு மீதி வந்து தம்பிக்கு வந்து குடுத்துட்டா. 2 பேரும் ஷேர் பண்ணி குடிச்சுட்டாங்க. சுண்டல் குழம்பு தான் வச்சிருந்தேன். நான் வந்து குக்கர்லயே எப்பவுமே வந்து ரெடி பண்ணிருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பழைய சாதம். பழைய சாதத்தில வந்து நைட்டே வந்து தண்ணி ஊத்தி வச்சுட்டோம். தயிர் ஊத்தி கரைச்சு உப்பு போட்டு குடிச்சாச்சு. மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா, சுண்டல் குழம்பு. வண்டியில வந்து கொஞ்சம் பெட்ரோல் வந்து லீக்கேஜ் ஆயிட்டே இருந்தது. ஆயில் வந்து. அத வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நானும் என்னோட அக்கா பொண்ணும் வந்து ஒட்டஞ்சத்திரம் வந்து போயிருந்தோம். எப்பவுமே வந்து பங்குனி, சித்திரையில வந்து வெயில் அதிகமா இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. 2, 3 டைம் வந்து நல்லா மழை பெஞ்சது. அதனால வந்து எங்க பார்த்தாலும் நல்லா பச்சை பசேல்னு இருந்தது. வெயில் வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட்டு வண்டிய வந்து வேலைக்கு விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து கடைவீதி வரைக்கும் நாங்க வந்து பஸ்லயே போயிட்டோம். பட்டாளீஸ்வரி கோயில்ல தான் வந்து ஒர்க் ஷாப் இருக்கு. அங்க தான் வந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து கடைவீதிக்கு வந்து பஸ்ல போயிட்டோம். ஃபர்ஸ்ட்டு பேக்கரியில ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பப்ஸ் வாங்கி சாப்பிட்டு, அதுக்கப்புறம் இ-சேவை மையத்துக்கு போனோம். மலர் இ-சேவை மையம். இங்க வந்து கொஞ்சம் வேலை இருந்தது. அத பார்த்துட்டு, இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டஞ்சத்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே வந்து இங்க தான் போவோம் நாங்க. அப்புறம் அக்கா வந்து மாவு சலிக்கிறதுக்காக வந்து சல்லடை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அவங்க ஊர்லயும் வந்து நோம்பி. அதனால வந்து சல்லடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். பார்த்து வாங்கியாச்சு. ஒரு சின்ன பாத்திர கடையில தான் வந்து இந்த சல்லடை வந்து வாங்குனோம். எபினேசர் சூப்பர் மார்க்கெட்க்கு ஆப்போசிட்ல இருக்குது. வாங்கிட்டு பஸ்ஸுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, லைட்டா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அதனால வெயிட் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடையில வந்து வெயிட் பண்ணோம். மழை நின்னதுக்கப்புறம் வந்து பஸ் ஏறி வந்து ஒர்க் ஷாப்க்கு வந்து வந்தாச்சு. இங்க வந்து பார்த்தோம்னா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னோட அக்கா பையன் வந்து இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வண்டி வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. வரும்போது பார்த்தீங்கன்னா, கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்தது. மழை பெஞ்சதுனால வந்து நல்லா ஜில்லுன்னு இருந்தது கிளைமேட்டு.